எந்த நொடியில வந்து நம்ம ஆரம்பிக்கலாம்? ஏன்னா எப்படி அப்ளை பண்றது அப்ராட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்றது வந்து ஆல்ரெடி பிளேலிஸ்டே இருக்கு. எப்படி அப்ளை பண்றது அப்படின்றது ஆல்ரெடி சொல்லியாச்சு. அதே மாதிரி எந்தெந்த பிளாட்ஃபார்ம்ல எல்லாம் அப்ளை பண்ணணும் அப்படின்றதும் சொல்லியாச்சு. நிறைய வீடியோஸ்ல நானும் சொல்லியிருக்கேன். வேர்ல்டு வைடுன்னு போடுங்க, வேர்ல்டு வைடுன்னு போட்டு தேடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் எந்த நொடியில அப்ளை பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்றத நான் இன்னைக்கு கிளாரிஃபை பண்ணிடுறேன். சோ உங்களோட கெரியர் வந்து ஒரு 1 இயர் 2 இயர்ஸ் வந்து ஆஸ் அ ஃப்ரெஷராலாம் இமீடியட்டா வந்து நீங்க வெளிநாட்டு ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் போகணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, அப்ப வந்து நீங்க கண்டிப்பா ஒரு எம்எஸ்ஓ அதெல்லாம் ஏதாச்சும் ஒரு ஹையர் ஸ்டடிஸ் வந்து நீங்க அந்த வெளிநாட்டுல நீங்க பண்ணிதான் ஆகணும். அப்படி நீங்க பண்ணா மட்டும்தான் பட்டுன்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து கொடுப்பான். இல்லையா நீங்க வந்து காலேஜ் லைஃப்லயே ரொம்ப ஒரு எக்ஸப்ஷனலான ஒரு பர்சனா நீங்க இருந்தீங்க அப்படின்னா, நீங்க காலேஜ் முடியற நேரத்திலேயே வந்து நீங்க நிறைய அப்ராட் கம்பெனிஸ்க்கு நீங்க ஜாபுக்கு அப்ளை பண்ணி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பட் வாய்ப்புகள் கம்மின்னு தான் நான் சொல்ல வரேன். வேற ஒண்ணும் இல்ல. நீங்க கண்டிப்பா ஒரு எக்ஸப்ஷனல் பர்சனா கூட நீங்க இருக்கலாம். பட் வாய்ப்புகள் கம்மி. ஆஸ் அ ஃப்ரெஷரா கம்மி. சோ அப்ப வந்து நெக்ஸ்ட் ஒரு 1 ஆர் 2 இயர்ஸ்ல வந்து எவ்வளவு தூரம் நம்மளால எஃபர்ட்ட போட்டு எவ்வளவு தூரம் நம்மளால பிராக்டிகலா படிக்க முடியுமோ, அவ்வளவு தூரம் நம்ம பிராக்டிகலா படிச்சுட்டு இன்னொரு கேள்வி கூட ஒருத்தர் கேட்டிருந்தாரு. நீங்க வந்து அஷ்யூரோட நெதர்லாண்ட்ஸ் மார்க்கெட் அதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் முருகப்பன் கேட்டது. அத நான் இந்த நொடியிலேயே எடுத்து போடுறேங்க ஸ்கிரீன்ல. சோ அஷ்யூர்ல நெதர்லாண்ட்ஸ்ல இந்த மாதிரி எப்படிலாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. அதே மாதிரி நெதர்லாண்ட்ஸ் மட்டும் இல்லைங்க. நீங்க வந்து நான் நெதர்லாண்ட்ஸ் அடுத்த இந்தியான்னு சொல்லிட்டு நான் போன வீடியோல சொன்னேன். அதெல்லாம் கரெக்ட் தான். பட் அது தவிர்த்து எக்கச்சக்க நாட்டுகள் இருக்கு. எல்லா நாட்டிலயுமே இன்ஜினியர்ஸ் தேவை. ஓகேங்களா? சோ எல்லா நாட்டையுமே நீங்க எவாலுவேட் பண்ணுங்க. பட் ஆனா அந்த ஒரு 1 ஆர் 2 இயர்ஸோ இல்ல ஒரு 3 இயர்ஸ் ஆஃப் யுவர் கெரியர் வரைக்கும் ஒரு நல்ல கிரிப், ஒரு நல்ல நாலேட்ஜ், ஒரு நல்ல பிராக்டிகல் நாலேட்ஜ். எந்த டைரக்ஷன்ல கேள்வி கேட்டாலுமே உங்களால ஆன்சர் பண்ண முடியும்ன்ற அளவுக்கு ஒரு பிராக்டிகல் நாலேட்ஜ். அது இருந்தது அப்படின்னா அண்ட் டெய்லி ஒரு கியூரியாசிட்டி இருக்கணும் உள்ள. நாங்க என்னதான் இன்னைக்கு நாங்க பேசிட்டு நாங்க போயிடுவோம். உங்களுக்கு அந்த கியூரியாசிட்டி இருந்தாதான் வந்து உங்களால லேர்ன் பண்ணிக்க முடியும். அந்த கியூரியாசிட்டி ஆஃப் நாலேஜ்ன்றது ஒண்ணு இருக்கு. அந்த கியூரியாசிட்டி இருந்தது அப்படின்னா, நீங்க எப்பவுமே நீங்க வந்து அப்ஸ்கில் பண்ணிட்டே தான் இருப்பீங்க. எப்பவுமே நீங்க ஒரு லேர்னிங் ஃபேஸ்ல தான் இருப்பீங்க. எப்பவுமே நீங்க ஹம்பிளாவும் தான் இருப்பீங்க. ஓகேங்களா? சோ அந்த கியூரியாசிட்டிய வளர்த்துக்கோங்க. அந்த கியூரியாசிட்டிய வளர்த்துட்டு நீங்க வந்து எவ்வளவு தூரம் படிக்கிறீங்களோ, பிராக்டிகலா பண்றீங்களோ, என்ன பொறுத்தவரைக்கும் ஐடியல் டைம் 2 to 3 இயர்ஸ் ஆஃப் யுவர் இண்டஸ்ட்ரி கரியர் வந்து ஒரு ஐடியலான டைம். அது வந்து ஏன்னா, அந்த டைம்ல தான் உங்களுக்கு வந்து உங்களோட டொமைன் என்ன அப்படின்றது வந்து ஓரளவுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இன்னொரு விஷயம் கூட என்னன்னா, நம்மளோட காலேஜ் எஜுகேஷன் இருக்குல்ல, அது வந்து ஒரு சரி தப்பான வார்த்தை சொல்லக்கூடாது. அது வந்து ஒரு வொர்ஸ்டான ஒரு எஜுகேஷன் வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிளா. ஓகே. ஏன் அப்படின்னா, இந்த மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டி அடியில இருக்கிற காலேஜ்ல எல்லாம் நீங்க படிச்சீங்க அப்படின்னா, அதுவும் நான் சொல்றது இந்த டாப் 4, டாப் 5 எல்லாம் இல்ல. நான் சொல்றது என்ன மாதிரி பாலாஜி மாதிரி ஒரு காலேஜ்ல நீங்க படிச்சுட்டு வெளில வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. நாங்க எந்த காலேஜ்ல படிச்சோம் அப்படின்றத நாங்க யூடியூப்ல சொல்ல, நீங்க லிங்க்டின்ல பாத்துக்கோங்க. அந்த காலேஜ் மாதிரிலாம் நீங்க வெளில வந்தீங்க அப்படின்னா, ஆல்ரெடி நீங்க ஒரு 4, 5 வருஷம் பின்னாடி செட் பேக் ஆயிட்டீங்க. அந்த ஒரு 4, 5 வருஷத்தை நீங்க திருப்பி மீண்டு வரணும். அந்த 4, 5 வருஷத்தை மீண்டு வரதுக்கு ஒரு 2 வருஷமாச்சு தேவை உங்களுக்கு வந்து உங்களோட டொமைன்ல. அந்த டொமைன் என்னன்றதை நீங்க கண்டுபிடிக்கணும். ஏன்னா காலேஜ்ல 48 சப்ஜெக்ட் படிக்கிறீங்க. ஒரு செமிஸ்டருக்கு 6 சப்ஜெக்ட்னு போட்டா கூட 8 செமிஸ்டருக்கு 45, 48 பக்கத்துல வந்துரும். ஓகேங்களா? அந்த எல்லா சப்ஜெக்டையும் படிச்சு அதுல வந்து ஒரு கிட்டத்தட்ட 42 சப்ஜெக்ட் வந்து தேவையே இல்ல. அது நம்ம படிச்சதுக்கு அவசியமே இல்ல. அதுல ஒரு 3, 4 சப்ஜெக்ட் மட்டும்தான் கொஞ்சம் நம்மளுக்கு இண்டஸ்ட்ரி ரிலேட் ஆற மாதிரி இருக்கும். அதனாலயே நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, அதுலயே ஒரு 4, 5 வருஷம் நம்ம பின்னாடி போயிட்டோம். நம்ம 2013ல நான் ஆரம்பிச்சேன் காலேஜ். பாலாஜி 15ல ஆரம்பிச்சாரு. ஆனா ஆக்சுவலா பார்த்தா நாங்க வந்து 2007, 2008ல இருந்தது தான் நாங்க படிச்சுட்டு இருந்தோம் அப்போ. 2013ல இருந்ததை நாங்க படிக்கல. ஸ்பிரிங் ஃப்ரேம் ஒர்க்லாம் அப்பவே வந்துருச்சு. தரமா ஆல்ரெடி ஓடிட்டு இருந்தது மார்க்கெட்ல. அப்பெல்லாம் நாங்க அதை படிக்கவே இல்லை. நாங்க 2017ல காலேஜ் விட்டு வெளில வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்க படிச்சோம் அதை. சோ அப்படி இருக்கச்சு ஆல்ரெடி செட் பேக் ஆனதுனால ஒரு 2 இயர்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு தேவை நீங்க மீண்டு வரதுக்கு உங்களோட டொமைனை கண்டுபிடிக்கிறதுக்கு. அந்த டொமைனை நீங்க என்னைக்கு கண்டுபிடிச்சு அந்த டொமைன்ல நீங்க நல்லா ஸ்ட்ராங் ஆகி அதுக்கப்புறம் நீங்க வந்து அப்ராட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி போனீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு அடுத்த வர ஒரு 20 வருஷமோ 30 வருஷமோ இப்ப எனக்கு ஸ்ரீராம்லாம் அடுத்த ஒரு 20 வருஷம் 30 வருஷம் தான் எங்களோட குரூஷியல் இயர்ஸ் ஆஃப் அவர் கெரியர். இதே வந்து பாலாஜிக்கும் நான் சொல்லலாம். ஆனா நான் இப்ப சொல்ல மாட்டேன். இன்னும் ஒரு கூடி சீக்கிரம் ஒரு சில மாசத்துக்கு கழிச்சு நான் சொல்றேன் அவருக்கு. அவருக்கு எந்த வருஷங்கள் வந்து குரூஷியலான இயர்ஸ் அப்படின்றது. சோ அந்த குரூஷியலான இயர்ஸ்ல வந்து நம்ம எவ்வளவு தூரம் நம்மளால ப்ரொடக்டிவா இருக்க முடியும். டிபெண்டன்சி இல்ல. நம்மளால முடிஞ்ச அளவுக்கு சேவ் பண்ண முடியும். அப்படின்ற நிறைய ஆஸ்பெக்ட்ஸ பத்தி தான் நம்ம யோசிக்கணும். ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒரு வெயிட்டான ஃபேமிலி அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்ல. ஓகேங்களா? பாலாஜிக்கும் ஒரு வெயிட்டான ஃபேமிலி அப்படிலாம் இருக்குலாம் இல்ல. நம்ம இந்த ஜெனரேஷன் நம்ம ஒரு வெயிட்டான ஃபேமிலியா மாறணும் அப்படின்னா நம்மளோட அடுத்த ஜெனரேஷன் எல்லாமே கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அதுக்காக நம்ம இப்ப படிக்கணும் அப்படின்றது என்னோட கருத்து. ஒரு 2 to 3 இயர்ஸ் உயிரை விடுங்க. அதுக்கப்புறம் அப்ராட் ஜாப் ஆரம்பிச்சுட்டுலாம் யோசிங்க. ஓகேங்களா?